Hello friends, welcome to DS Designers. இதெல்லாம் ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸு. இதெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணுங்கிறத பற்றி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 1ல் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் எந்த மாதிரி ஸ்டோன்ஸு, இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். பார்ட் 2 வீடியோவில் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் ட்ரேஸ் பேப்பர்ஸு. அந்த வீடியோ எண்டில் இந்த மாதிரி கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் ஆர்கனைசேஷன் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இத்தனை மெட்டீரியல்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் பற்றி பார்க்கலாம். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற பொருள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸு. இதில் நான் 3 சைஸ் வாங்கி வச்சுருப்பேன். நமக்கு தேவைப்படுற சைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2/6 சைஸு. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது 2/6 சைஸ் தான். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறவங்க 2/8 சைஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து 2/6 சைஸில் தான் இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் பிரெட் இருக்கிற மாதிரி இருக்கிற பேங்கிள்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் தான், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் நமக்கு கிடைக்கும். கலர்ஸ் நமக்கு பிரச்சனை இல்லை, எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. இப்போ இதில் சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா இது இப்படி இருக்குது. இதை விட தின் சைஸ்லேயும் கிடைக்கும். நான் வாங்கினப்போ இதுதான் சின்ன சைஸுன்னு கொடுத்தாங்க, இதுதான் கிடச்சிது. அப்புறம் அதுக்கு அடுத்த சைஸ் இது. இந்த மாதிரி கலர் கலராக நமக்கு கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற சைஸு. இதை விட ப்ராடாகவும் இந்த சைஸ்லேயும் நமக்கு கிடைக்கும். இதுவும் வாங்கிக்கோங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸை வந்து எப்படி நம்ம அழகாக சில்க் சாரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸாக மாற்றலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு கிடைக்கிற சைஸு பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் எதுவாக இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. அதை நம்ம அழகாக சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணிடலாம். இப்போது இப்படி இருந்த பிளாஸ்டிக் பேங்கிள்ஸை நான் எப்படி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேங்கிறத காட்டுறேன். இதெல்லாம் நம்ம சில்க் சாரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சல்வார் மெட்டீரியல்ஸ் நம்ம போடும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் எப்படி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் செய்யணுங்கிறத பற்றி சொல்லலை, நான் செஞ்சு வச்சுருக்கிற டிசைன்ஸ் மட்டும் நான் காட்டுறேன் இப்போதைக்கு. இது பார்த்திங்கன்னா பிங்க்கும் ஆஃப் ஒயிட்டும், இது க்ரீனும் ப்ளூவும், அந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில். இது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி மேட்சிங்காக நம்ம இதை செய்யலாம். மல்டி கலரில் செஞ்சுருக்கேன். இது ரெட் அண்ட் ஆஃப் ஒயிட்டு. இது ரெண்டும் ஒரே பேட்டர்ன் தான். இது நான் மட்டும் செய்யலை, என் பொண்ணும் சேர்ந்து தான் செஞ்சுருக்கா. நான் ஒரு டிசைன் செய்வேன், அவள் ஒரு டிசைன் செய்வாள். இது ஈஸி தான் நமக்கு செய்கிறது. இது வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற பேங்கிள். இது 2 பேங்கிள் மீடியம் சைஸும், சென்டரில் இருக்கிறது சின்ன சைஸில் வச்சு செஞ்சது. இது ப்ராடாக இருக்கிற பேங்கிள். இது என் பொண்ணு தான் செஞ்சா. இது பார்த்திங்கன்னா இந்த பால் செயின் வச்சு செஞ்சது. இது இங்கே இடையில கொடுத்துருக்குற டிசைன் இது எல்லாமே பால் செயின் வச்சு செஞ்சது. இது வந்து ஆரி மெட்டீரியல்ஸ் ஆர்கனைசேஷனில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது ஒரு லைனு, கோல்டு ஒரு லைனு, இந்த மாதிரி சுற்றி சுற்றி இப்படியே சுற்றி சுற்றி ஃபெவிகால் போட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணது. ஆனால் இதெல்லாம் தண்ணி படாமல் நம்ம பார்த்துக்கணும், ஏன்னா ஃபெவிகால் தான் ஃபுல்லாக போட்டிருக்கோம். தண்ணி படாமல் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில்க் சாரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா சீக்கிரம் இந்த சில்க் த்ரெட்டில் டஸ்ட்டு பிடிச்சிரும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த கலர் சாரீக்கு. இதை எப்படி மேட்ச் பண்ணலாங்கிறத பற்றி சொல்கிறேன். நம்ம என்ன தான் டிசைன்ஸு கலரு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சு வச்சாலும் அதை எப்படி மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒரு சாரீக்கு போடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கோல்டு சில்க் த்ரெட்லேயே கோல்டு த்ரெட் இருக்கும், அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு மேலே பால் செயின் போட்டுக்கோங்க. இப்போ இதை எப்படி மிக்ஸ் மேட்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ப்ளூவும் கோல்டு மட்டும் வச்சாலே நல்லா கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வயலட் சாரீக்கு இந்த மாதிரி நான் மேட்ச் பண்ணி 2 எட்ஜ்லேயும் ஸ்டோன் பேங்கிள்ஸ் போட்டிருந்தேன். எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி
சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இடையில ஒரு ஸ்டோன் பேங்கிள் வைக்கலாம், 2 சைடில் ஸ்டோன் பேங்கிள் வைக்கலாம். அது எல்லாமே நம்ம இஷ்டம்தான். இது அதுலேயே மெரூன் கலரில் இந்த சரி த்ரெட்டை வந்து அப்படியே க்ராஸாக கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து ப்ளைனாக போட்டுட்டு இன்னொன்று அந்த கோல்டோட மிக்ஸ் பண்ணி க்ராஸாக போட்டால் அதுவும் நல்லாயிருக்கும். இது அதே மாதிரி பிங்க்கில் போட்டிருப்பேன். இது எல்லாமே இப்படி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ராணி பிங்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த பிங்க்கு. இது வந்து ப்ளூவும் கோல்டும் சுற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் சாரியோ அதை ஒரு 4 பேங்கிளில் ப்ளைனாக சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கோல்டு வச்சு மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் பாருங்கள், இது மோஸ்ட்டாக எல்லாருமே வச்சுருப்போம். என்கிட்டயே பிங்க்கில் இந்த கலரில் நிறைய சாரீ இருக்குது. பிங்க்கில் எல்லாருமே செஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் கோல்டும் வச்சு இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். சென்டரில் ஒரு பேங்கிள் இந்த மாதிரி ஸ்டோன் செயின் ப்ளஸ் பால் செயினோட ஒரு பேங்கிள் செஞ்சுட்டு அது 2 சைடில் ப்ளெயின் பேங்கிள் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது கோல்டு வச்சு மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோல்டு பால் செயின் இருக்கிற மாதிரி லைன் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும். 2 எட்ஜ்லேயும் ஸ்டோன் பேங்கிள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பிங்க் எல்லாருக்கிட்டேயுமே சாரீ இருக்கும் பிங்க் கலரில். அதனால் எல்லாருமே இந்த செட் ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வியர் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள். சாரீக்கு இது போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். பேங்கிளே நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டால். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டிசைன் பேங்கிள். இதுலேயே டிசைன் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ப்ளைன் பேங்கிளில் நம்ம பண்ண டிசைனு. இது பார்த்திங்கன்னா பேங்கிள்லேயே டிசைன் இருக்கும். இந்த ஃப்ளவர் இது மாதிரி அப்புறம் ஸ்டோன் வச்ச மாதிரி இதுலேயே பேங்கிளில் டிசைன் இருக்கும். அதுக்கு இடையில வந்து கோல்டு கலர் மாதிரி இருக்கும். அதில் நம்ம சில்க் த்ரெட் சுற்றுவோம். நமக்கு என்ன கலர் தேவையோ அதை நம்ம சுற்றிக்கலாம். இது வந்து ப்ளைன் பேங்கிள் தான். ப்ளைன் பேங்கிளில் நான் அதை சுற்றிட்டு இங்கே பீடு வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இந்த கலர்லேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து சக்கரி வச்சு அது மேலே ஸ்டோன் வச்சுருப்பேன். நமக்கு என்ன தோணுதோ நம்ம க்ரியேட்டிவிட்டி நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். இதெல்லாம் ஒவ்வொன்றும் சும்மா செஞ்சு பார்த்தேன். இது வந்து ரொம்ப தின்னான பேங்கிள். இதுவும் நம்ம இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். இதுவும் சும்மா ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் வந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷனில் ஒரு சாரீ இருக்குது. அதுக்கு வந்து கோல்டு சரி போட்டிருக்கேன். இது சில்க் த்ரெட்டு கோல்டு இல்லை, இது சரி த்ரெட்டு. அது போட்டாலும் அழகாக இருக்கும். ஆனால் அது போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ட்ரை பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி இந்த மாதிரி சாரீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கலர் இடையில இப்படி இந்த மாதிரி வச்சு கூட நம்ம இந்த பேங்கிள் வேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே டிசைன் இருக்கிற பேங்கிள் தான் இதுவும். ஆனால் இதில் நெருக்கமாக டிசைன்ஸ் இருக்கும். இந்த பீடெல்லாம் கூட நான் வைக்கல, அதுலேயே இருந்தது தான். இதை பார்த்து தான் அந்த ஐடியா வந்துச்சு பீடு வச்சு பண்ணலான்னு. நம்ம ஒவ்வொன்றும் பார்க்க நமக்கே தோணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கோல்டு டிசைன் எது இருக்கோ அது எல்லாமே இந்த பேங்கிள்லேயே டிசைன் இருந்தது. நான் இந்த சில்க் த்ரெட் மட்டும்தான் சுற்றியிருக்கேன். அதுக்கு இடையில மட்டும் எனக்கு வேணுங்கிற கலரில் சுற்றியிருக்கேன். இந்த 2 கலர் காம்பினேஷனில் சாரீ இருக்குது. பிங்க் சாரீ, வயலட் பார்டரில் சாரீ இருக்குது. இது இந்த மாதிரி 2 கலர் நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா இதை மிக்ஸ் மேட்ச் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோ ஆப்டாக இருக்கும். இந்த பேங்கிள் வியர் பண்ணும்போது அந்த சில்க் சாரீக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது சல்வார் செட்டுக்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சில்க் சாரீக்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்கேங்கிறத பற்றியும் உங்களுக்கு நான் இதில் காட்டியிருக்கேன். இதில் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸில் அந்த ஜரி த்ரெட் வச்சு போட்டிங்கன்னா நல்லா எடுப்பாக தெரியும். அதுவும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது இதை பற்றி. நீங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிசைன் பேங்கிள்ஸ் கிடச்சா அதை வாங்கிக்கோங்க. அது நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும். இந்த மாதிரியும் க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்களும் அதை பண்ணுங்கள். எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.